ஸோ கருடனில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. அந்த படத்தோட கதைக்கு ஒரு கதாபாத்திரம் தான் காரணம் அப்படின்னா அது என்னுடைய கதாபாத்திரமாக இருந்தது. அந்த கதை கேட்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு சார்? கதை நான் ஃபுல்லாக கேட்கல, பெருசாக அது அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நாங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. சூரியோட பர்ஃபார்மன்ஸ் ரியலி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சூரியகிட்ட இவ்வளவு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கான்றத அஃப்கோர்ஸ் அது விடுதலையில் பார்த்தோம். பிரச்சனை அவருக்கு தான். இவர் அடுத்தடுத்த படங்கள் இதை விட நல்லா நடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு சூரிய தள்ளப்பட்டு உணர்வுபூர்வமாக நடித்த சசிகுமார், சமுத்திரம். ஸோ இவங்க எல்லாமே ஒரு நல்ல நட்பின் அடையாளம். ஹாய், நான் விஜய் பரத். அண்ட் இன்றைக்கி இன் கான்வர்சேஷன் வித் செலிபிரிட்டியில் என் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், ஆக்டர், லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு ஒரு பெரிய முத்திரையை பதித்து இன்றைக்கி நடிகராக நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ 2024 ஸ்டார்டிங்கில் நிறைய படங்கள் பெருசாக பிக்கப் ஆகலை அப்படின்னாலும் கருடன் அவுட் ஆஃப் பேங் இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கருடனில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார்? ஒரு 10-12 வருஷமாக சில படங்களில் அப்படியே வந்துட்டு போவேன். ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போவேன். டைரக்டர் துரை செந்தில்குமார் ஒரு நாள் என்னை மீட் பண்ணார். நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. சரி தம்பி, எனக்கு கொஞ்சம் இங்கே சங்கத்தில் எலெக்ஷன் போயிட்டுருக்கு, டேட்டு இல்லை, நடுவில் நீங்கள் வந்துட்டு போக முடியுமான்னாரு. சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னேன். என்ன கேரக்டர்னால் இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டரு அப்படின்னேன். சரி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 நாள் தனித்தனியாக ஒரு நாள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இருக்காது. ஒரு 20 நாள் கழித்து கூடுவார். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. போனவுடனே அது ஒன்றும் இல்லை, ஒயிட் அண்ட் ஒயிட் நமக்கு பிடிச்ச காஸ்டியூம் அது. அப்புறம் பொலிட்டீஷியன் உடனே இது ஃபுல்லாகவே சவுத் பேஸ்டு ஃபில்ம் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக மதுரை ஸ்லாங்ஸில். அப்புறம் நான் மட்டும் கேட்டேன், இப்போ நம்ம ஸ்லாங் கொஞ்சம் மாற்றி சவுத் ஸ்டைலில் பேசுவோம். ஒரு மினிஸ்டர்ன்றதுனால எல்லாம் எந்த ஊர்லேருந்து வேணாலும் பேசலாம் அப்படின்னு. சரிண்ணே, நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பேசுங்கன்னாரு. பட் அவர் சொன்ன கேரக்டரு நான் என்ன செய்யணும் அப்படின்றது அழகாக அவர் கரெக்டாக சொன்னார். ஜஸ்ட் நான் அவர் சொன்னதை அப்படியே பண்ணேன், அவ்வளோதான். அதில் நம்ம ஸ்லாங்கு, நம்ம ஸ்டைலுன்னு ரொம்ப காம் அண்ட் குவைட். இவன் நல்லவனா கெட்டவனானே தெரியாத மாதிரி. அவர் நான் கெட்டவன் தான் அதில் படத்தில். அதனால் நாங்கள் என்னுடைய ஃபேஸை ரொம்ப கெட்டவனை அக்செப்ட் பண்ண மாட்டாங்களேப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நல்ல வில்லன் மாதிரி பண்ண அந்த மாதிரி சொன்னார். அது வில்லனுன்றதை விட அந்த படத்தோட கதைக்கு ஒரு கதாபாத்திரம் தான் காரணம் அப்படின்னா அது என்னுடைய கதாபாத்திரமாக இருந்தது. ஸோ அதனால் அது நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ துரை செந்தில்குமார் பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜானஸுக்குள்ள எல்லாத்துலேயுமே ஒரு சோஷியல் சென்ட்ரிக்கான விஷயங்களை உள்ள வச்சிருப்பார். கருடன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாண்டு, ஒரு விஸ்வாசம், ஒரு துரோகம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள வச்சிருக்கிறாரு. ஒரு இயக்குனராக நீங்கள் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்குள்ள வந்திருக்கும். அந்த கதை கேட்குறப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு சார்? கதை நான் ஃபுல்லாக கேட்கல. ஃபுல்லாக என்கிட்ட அவர் கதை அவர் கேட்குற மூட்லேயும் நான் இல்லை. இப்போது ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் சொல்கிறாக்கன்னே நான் என்னுடைய கேரக்டர் மட்டும். எனக்கு என்னென்னா அந்த டைரக்டருடைய எதிர்நீச்சல் படம் நான் பார்த்துருக்கேன். அது நல்லா பண்ணியிருந்தார். இந்த போர்ட்ரேயல் அண்ட் மேக்கிங் ஸ்டைலு, இந்த சிம்பிளாக அதாவது எந்த ஒரு டைரக்டருக்குமே மெயின் விஷயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அழகாக கம்யூனிகேட் ஆகுதான்னு தெரியணும் படத்தில். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அவருக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கொடி படம் பார்த்தேன். அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அது ஒன்று. ஏன்னா தனுஷை அந்த அண்ணன் தம்பி கேரக்டரை வச்சுக்கிட்டு அதை அழகாக கொண்டாந்துட்டு அந்த பொண்ணு த்ரிஷாவை ஒரு நெகட்டிவ் லவ்வராக கொண்டாந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு களம் அது. ஸோ அந்த மாதிரி இதில் ஏதோ பண்ணுவார் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த படம் நான் போக போக கொஞ்சம் அதை உள்வாங்கி போகும்போது தான் தெரிஞ்சது
இவங்களுடைய இந்த 2 நண்பர்கள் நடுவில் வந்து சாப்பாட்டுக்காக சாப்பாடு போட்டு வளர்த்த ஒரு கேரக்டர், அந்த சொக்கனோட கேரக்டரும் சரி, கருணா கேரக்டரு அண்டு இவர் நம்ம சசிகுமாரோடைய கதாபாத்திரம், இந்த 3மே வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பார். என்னுடைய காட்சிகளில் அது ஜாஸ்தி தெரியாது. நான் அது வந்து ஐ லீஸ்ட் பாதர் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். நம்மளுடைய ஒரே எய்ம் அந்த பட்டயம் வேணும், அந்த சொத்தை ஆட்டையை போடணும், அவ்வளோதான். அந்த எண்ணம் எப்போ வருதோ அப்போவே அந்த நல்ல நண்பர்கள் 3 பேருக்குள்ளே ஒரு புயல் உருவாகுதுன்றது எனக்கு தெரியாது. கடைசி வரலாம் அது என்ன போராட்டம்ன்றது எனக்கு தெரியாது. நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் காலி ஆகிட்டே இருக்கும். இவனை எவன் போடுறான்னு தெரியாது, அவனை எவன் போடுறான்னு தெரியாது. கடைசியில் பட்டையன் கைக்கு வந்து ஸோ ஃபைனலாக நான் வந்து சொல்கிற டைலாக்ஸு கூட எனக்கு எடுக்கும்போது அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமான்னு தெரில. பட்டு தேட்டரில் கிளாப்ஸையோ என்னடா சட்டம் ஒழுங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு, நமக்கு தான் வேலை முடிஞ்சு போச்சு, அவனை நீ கைது பண்ணி உள்ளே போட்டு என்ன பண்ண போகிறேன், விட்ரு அப்படிங்கும்போது இந்த என்டையர் தேட்டர் இஸ் கிளாப்பிங். ஸோ ஒரு வில்லனே அவன் வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்குள்ளாடி நீ பிரச்சனை இருந்தால் என்ன இல்லை என்ன, அவனை மட்டும் உள்ளே தூக்கி போட்டு எனக்கிற கதையை வளர்க்குற அப்படின்றத. ஸோ அந்த மேட்ரு வந்து பெருசாக அது அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் கிளாப்ஸ் அடிக்க எனக்கு ஒன்றும் புரியலை. பட் எனிவே ஐ ஹாவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் த டைரக்டர் அண்ட் த டீம். அதில் சூரியோட பர்ஃபார்மன்ஸ் ரியலி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. சூரியகிட்ட இவ்வளவு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கான்றத அஃப்கோர்ஸ் அது விடுதலையில் பார்த்தோம். பட் இது ஒரு படி மேலே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல் இருந்தது. பிரச்சனை அவருக்கு தான். இவர் அடுத்தடுத்த படங்கள் இதை விட நல்லா நடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு சூரி தள்ளப்பட்டிருக்காரு. சூரின்ற ஒரு தம்பி வந்து ஒரு சாதாரணமாக அந்த பரோட்டா சூர்யா அறிமுகமாகி ஒரு ஹீரோ லெவலுக்கு அவர் வர்றதுக்கு கூட ட்ராவல் பண்ண நண்பர்கள். சினிமாவில் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள், ஒரு சாதாரண சிரிப்பு நடிகராக இருக்கிற ஒருத்தர் நம்ம கூடவே வளர்ந்தவர் அப்படின்றதுக்காக அவர் பெரிய ஹீரோவாக அவர் ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய படத்தில் நம்ம எல்லாம் என்ன கேரக்டர் வேணாலும் சரி அவனுங்க அதுக்கு ஒத்துழைப்பாக நிற்போம் அப்படின்னு நின்ன இவன் சமுத்திரக்கனி. அவர் வந்து இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் நம்ம 2 மிரட்டின உடனே அவங்க பாப்பா நல்லா படிக்கணுமையா பார்த்துக்கியான உடனே காசை வாங்கிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்கு நடிக்கக்கூடிய ஆள் இல்லை அவர். பட் இருந்தாலும் அது ஒரு போலீஸ் அதிகாரினுடைய இயலாமையை காட்டுற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டராகவே அந்த ஆள் வாழ்ந்திருக்கார் அவர் சமுத்திரம். ஸோ அந்த கதாபாத்திரத்தை அவள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஹீரோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் ஒரு கேரக்டரில் நடிக்கிறேன், அதுவும் உணர்வுபூர்வமாக நடித்த நம்ம சசிகுமார். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல நட்பின் அடையாளம். நல்ல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு நண்பனுக்காக ஒரு படத்தில் அது சேர்ந்து அது பண்ணி அந்த படத்தை வெற்றி அடைச்சி செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். இது கதை இது எல்லாத்தையும் விட அதே மாதிரி வெற்றிமாறன் உதவியாளர் தான் அவர் செந்தில், துரை செந்தில். அவர் 2 பேருமே பாலு மகேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணவங்க. ஸோ எல்லாமே ஒரு குடும்பமாக இருந்து ஒரு படத்தை பண்ணியிருக்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சினிமாவில் தொடரணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய, இந்த வெற்றியின் மூலமாக நிறைய நல்ல நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தை பண்ணும்போது அது மிகப்பெரிய தன் உள்ளுணர்வோடு அதில் ஒன்றி போய் செஞ்சுருக்காங்க இல்லையா. நமக்கு என்ன கேரக்டர் அதெல்லாம் விட்டுரு, சூரிய ஹீரோ அவ்வளோதான். ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து இந்த நட்புக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க இந்த படத்தின் மூலமாக. அது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஸோ இனி வர காலகட்டங்களில் உங்களுடைய ஆக்டிங் கரியர் நிறைய படங்களை பார்க்க முடியுமா கன்சிஸ்டன்ஸாக? இங்கே சினிமாக்காரனுக்கு சினிமாவை தவிர வேறு வெளியே கிடையாது. நான் டைரக்ட் பண்ணுவேன், இல்லைன்னா நடிப்பேன், இல்லைன்னா டைரக்ட் பண்ணுறவங்க பாராட்டுவேன், நடிக்கிறவங்களை பாட்டு எப்போ எழுதுவீங்க சார்? பாட்டு பேராச்சு கேட்டால் நல்லா, இப்போ நம்ம நல்ல பாட்டுகளை எழுதி பழகி பண்ணுவேன், அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்களே. 2வது இப்போ வர்ற இளைய தலைமுறை இயக்குனர்கள் நிறைய பேர் அவங்களே போகிற போக்கில் என்ன வாயில் வருதோ அதையே பாட்டை எழுதிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு?
அப்போ அதே பெரிய லிரிக் என்பது அது கேட்க மாட்டேங்குது. என்ன இப்போ வர்ற பாடல்கள் எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, யார் வேணாலும் எழுதுங்க, யார் வேணாலும் மியூசிக் பண்ணட்டும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் லிரிக்ஸு கரெக்டாக அது என்ன லிரிக்ஸுன்றது கொஞ்சம் காதுலையும் கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு நீங்களும் அதான் சொல்கிறீங்க, பழைய பாடல்களை எடுத்தால் ஒரு பாட்டாக நம்ம பாடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. புது பாடல்கள் எடுத்தால் நம்ம ஒரு பாட்டு பாடுங்களேன், யாரையே ஒரு பாட்டு பாடுங்களேன். எனக்கு இல்லை சார், எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வரல சார். எனக்கு வந்து இன்டர்வியூ நடக்கிறதுனால நான் இல்லை, நீங்கள் இளைஞர் தான். இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் வந்த பெரிய நடிகர்களோட படத்தோட ஒரு பில்டப் சாங்குன்னு ஒன்று போடுறாங்க. அது வார்த்தையும் புரிய மாட்டேங்குது, மியூசிக்கு போட்டு ஓவராக இருக்குது. ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்குது. அதோட சரி, அது ஒரு நாள் தனியாக உட்காந்து அந்த பாட்டை கேட்கலாம், அந்த கேட்டு ரசிக்கலான்ற மாதிரியான ஒரு உயிரோட்டம் அந்த பாடல்களில் இருக்க மாட்டேங்குது. அந்த உயிரோட்டத்தை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அவங்க நிலையான ஒரு இசையமைப்பாளராக நிற்கலாம். இல்லை, எனக்கு வந்து ஆன் இன்டர்வியூவான்றதுனால நான் சொல்லலை, பட் எனக்கு வந்து எப்பயுமே மைண்டுக்குள்ளே ஒரு ஹூக் ஓடிட்டு இருக்கும். வட்டமாய் காயும் வெண்ணிலா கொள்ளுதே கொள்ளுதே ராத்திரி, இது ஏன் என் மண்டைக்குள்ள ஓடுதுன்னு எனக்கு தெரியும். எஜமானில் வர அந்த லிரிக்கு இது ஒரு லூப்பில் வந்து எனக்கு ஓடிட்டே இருக்கும். அது ஏன் எப்பாச்சும் லவ் பண்ணியிருப்பேன், அதனால் அது ஓடும். அந்த காதல் உணர்வுக்கு அடிமையாகாதவன் இந்த பாட்டெல்லாம் ரசிக்க முடியாது. கண்டிப்பாக சார். புரியுதா? இதே விஷயந்தான் கிழக்கு வாசல்லையும் எழுதியிருப்பேன். அதில் வந்து பூனாத்து முகம் பார்த்து வெண்ணிலா நானன், தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக அப்படின்னு. அது ஒரிஜினல் நிலாவையே கம்போஸ் பண்ணி ரேவதியோட ஃபேஸை வச்சு வண்ணமாக இது பூனாத்து முகம் பார்த்து அப்படிங்கப்போ இவ ஃபேஸில் இருக்கும், ட்ராலியில் இருக்கும். அது வெண்ணிலா நானுங்கும்போது அப்படியே அந்த வானத்தில் இருக்கும், அந்த முற்றத்தில் அந்த கம்பி வழியாக உண்மையாகவே இருக்கிற நிலாவை காட்டணும். அன்றைக்கி பௌர்ணமி. தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போகன்னா அப்படி ஒரு ட்ராலியை அந்த மேலே இருக்கிற இதுக்கு ட்ராலி போடணும். அந்த கம்பிகளுக்கு நடுவில் அது மூவ் ஆகிற மாதிரி போட்டால் அது போகும். அது அப்படியே பார்த்தா அது பார்த்து இவ்வளோ பார்த்துட்டு இது நம்ம தேவையில்லைன்னு போகிற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணது, நான் கவித்துவமாக நினச்சதை அப்படியே எடுத்தேன். அப்படியே எழுதியிருந்தோம், அப்படியே எடுத்தேன். இது மற்றவங்களுக்கு இதனுடைய டீட்டெயில் தெரியுமோ தெரியாத, பட் அந்த ஃபீலிங் புரியும். எப்போ உங்களை மறுபடியும் இயக்குனராக பார்க்க முடியும்? எப்போ நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் கொடுக்குறீங்களா உடனே நான் ரெடி. கண்டிப்பாக சார். எனக்கு தெரிஞ்ச இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு ஒரு தயாரிப்பாளர்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு படம் பண்ணணும் சார். நாங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கோம். மறுபடியும் ஆர்வி குமார் சார் இயக்குனர். நன்றி சார். நன்றி.